உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்தவர் கேன் வில்லியம்சன். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் 9515 ரன்கள் அடித்தவர். அதேபோல ஒருநாள் போட்டிகளில் 7257 ரன்கள், T20 போட்டிகளை பொறுத்தவரைக்கும் 2575 ரன்கள் அடித்தவர் கேன் வில்லியம்சன். அது மட்டும் இல்லாமல் 35 வயதில் தற்போது ஓய்வை அறிவித்திருக்கிறார் வில்லியம்சன். கேப்டனாக கடந்த 2019 உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டி, அதே போல் 2021 T20 உலகக்கோப்பை வரைக்கும் நியூசிலாந்து அணியை அவர் வழிநடத்தி சென்றவர் என்கிற பெருமைக்குரியவர் தற்பொழுது தன்னுடைய 35வது வயதில் ஓய்வை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்போம். ஓவர் டு பாலாஜி. சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா நியூசிலாந்து அணியோட நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் அறிவிச்சிருக்காரு. இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகருக்கும் ஒரு ஷாக்கான ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுது. கடந்த 2010ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு ஒரு இளம் வீரரா வில்லியம்சன் அணிக்குள்ள நுழைஞ்சாரு. அதுக்கப்புறம் படிப்படியா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா முன்னேறி அந்த அணியோட கேப்டனாவும் இருந்து பல முக்கியமான வெற்றிகளை நியூசிலாந்து அணிக்கு பெற்று தந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம நியூசிலாந்து அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிக ரன்கள் அடிச்ச வீரர் அப்படிங்கிற பெருமை வில்லியம்சன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரன்கள் நியூசிலாந்து அணிக்கு அந்த அணியோட லீடிங் ரன் ஸ்கோராவும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம நியூசிலாந்து அணியை பல முக்கியமான ஐசிசி தொடர்களை ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு சென்றவர் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல பிளம்மிங் நியூசிலாந்து அணியோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இருந்தாரு. பிளம்மிங்க்கு அப்புறம் நியூசிலாந்து அணி சர்வதேச அளவுல அறியப்படுற ஒரு அணியா மாற்றினவர் வில்லியம்சன் சொல்லலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு பரபரப்பான ஃபைனல். அதுல பவுண்டரி கணக்குல இங்கிலாந்து ஜெயிச்சாலும் அந்த போட்டியை இறுதிப் போட்டி வரைக்கும் நியூசிலாந்து வில்லியம்சன் தலைமையில தான் அது போச்சு. அது ஒரு கிரிக்கெட் உலகே ஒரு ரசிக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டியா மாறிச்சு. அதற்கு பின்னணியில இருந்தவர் வில்லியம்சன். இது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை நியூசிலாந்து அணி வெல்றதுக்கு காரணமா இருந்தவர் வில்லியம்சன். இந்தியாவை வெல்லிதான் நியூசிலாந்து அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வென்றுச்சு. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திலயும் நியூசிலாந்து அணியோட வில்லியம்சனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தோம்னா அவரோட அந்த காமான அப்ரோச் தான். எந்த விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப ஒரு காமா போட்டி அணுகி போட்டியை நியூசிலாந்து தெரிவிச்சு கொடுத்துட்டாரு. அவரோட கேப்டன்சிக்கும் தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. அவர் அந்த சிரிச்சுக்கிட்டே, அதாவது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஒரே மாதிரி அணுகிற ஒரு நபர்னு வில்லியம்சன் சொல்லலாம். எதா இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு புன்னகை தான் அவர் உதிர்ப்பாரு. அந்த புன்னகைக்கும் தனியான ரசிகர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னோட 35வது வயசுல ஓய்வு வில்லியம்சன் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல பார்த்தோம்னா T20 போட்டிகள் இருந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழல்ல இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து அணி 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடுது. அதுல வில்லியம்சன் இருந்தாரு. முதல் போட்டி லாஸ்ட்ல நடந்துச்சு. அந்த லாஸ்ட் போட்டியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் எதுவும் அடிக்கல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 18 ரன் அடிச்சாரு. அந்த 18 ரன் அந்த லாஸ்ட் போட்டி தான் அவருக்கு கடைசி போட்டி அமைஞ்சிருக்கு. தற்போது உடனடியாக எல்லா விதமான சர்வதேச போட்டிகள் ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வில்லியம்சன் வெளியிட்டிருக்காரு. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.